பாடி ரிஃபைனிங் பயிற்சிக்காக ஆதனை வெள்ளி மஞ்சள் மாலைக்கு அழைத்துச் சென்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். வெள்ளி மஞ்சள் மாலையின் கொடூரமான காட்சியளிப்பால் ஆரம்பத்தில் ஆதன் பயந்திருந்தாலும் தன் மாமாவுடன் தான் பயிற்சி செய்ய போகிறோம் என்பதால் தனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் கூட அவர் பார்த்துக் கொள்வார் என்று தைரியமாக இருந்தான் ஆதன். தொடக்கத்தில் பாடி ரிஃபைனிங் பயிற்சிகளை கொடுப்பதற்காகவா தன் மாமா இவ்வளவு தூரம் இந்த பயங்கரமான இடத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்தார் என்று நினைத்தாலும் தொண்டைமான் நெடுஞ்செழியன் கொடுத்த விளக்கங்களில் இந்த பயிற்சிகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டான் ஆதன். அவன் உடலை 5ஆம் நிலையில் இருந்து 6ஆம் நிலைக்கு கொண்டு சென்று அவனுள் இருக்கும் டிராகன் சக்தியை மேம்படுத்த இந்த பயிற்சிகள் தான் அவனுக்கு கை கொடுக்க போகிறது என்பதை ஆதனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிய வைத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இந்த பயிற்சிகளின் முக்கியத்துவத்தை அறிந்த பிறகு முழு வீச்சுடன் ஆயத்தமானான் ஆதன். இரவு முழுக்க பயணம் செய்து பல இன்னல்களை எதிர்கொண்டாலும் எந்த சிக்கலும் இல்லாமல் விடியும் போது சோமனும் பூங்குழலியும் புகழூரை சென்று சேர்ந்தார்கள். அவர்கள் போவதற்கு முன் சோமன் ராஜகுரு சாத்தனாரிடம் சிஷ்யனாக சேர்ந்து விட்டான் என்ற செய்தி அங்கு சென்று சேர்ந்து விட்டது. சோமனுக்கு மேலதாளங்களுடன் மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து பறையடித்து மிகவும் ஆரவாரமான வரவேற்பு இருந்தது. ஊரில் இருந்த அத்தனை பெண்களும் சோமனை பார்க்க அங்கு காத்துக் கொண்டிருந்தார்கள். சோமன் நடக்க நடக்க மக்கள் அவன் மீது பூக்களை வாரி வீசினார்கள். அவ்வளவு ஆரவாரம் இருந்தும் சோமனால் முழு மனதுடன் சிரிக்க முடியவில்லை. உள்ளுக்குள் ராஜகுரு சாத்தனார் அவனிடம் சொன்ன உண்மைகள் தான் உழன்று கொண்டிருந்தன. உண்மை தெரிந்தால் இங்கிருக்கும் அனைவரும் தன்னை எவ்வாறு பார்ப்பார்கள் என்று நினைத்து வருந்தினான் சோமன். என்னதான் சோமனுக்கு கிடைக்கும் இந்த வரவேற்பு உண்மையில்லாத விஷயத்துக்காக இருந்தாலும் வாழ்வில் முதல் முறையாக தன் தம்பி ஊரில் எவ்வளவு மதிப்புகளை பெறுகிறான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் பூங்குழலி. அதே ஆரவாரங்களுடன் வீடு சென்று சேர்ந்தான் சோமன். பூங்குழலி வீட்டுக்கு வராமல் நேராக அங்கிருந்த ஒரு சோமவான கடைக்கு சென்று நடந்த துயர சம்பவங்களை மறக்க சற்று மது அருந்திவிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தாள். சோமனும் அவளை தடுக்கவில்லை. வீட்டிலும் அவனது வாழ்நாளில் என்றும் கிடைத்திராத அளவு உபசரிப்பும் மரியாதையும் அன்று அவனுக்கு கிடைத்தது. சோமனும் இதையெல்லாம் தடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். முழுதாக மகிழ்ச்சி அடைய முடியவில்லை என்றாலும் இறுதியில் சற்று மரியாதையாவது கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டான். நடந்த சோகங்களை மறந்து மறைத்து புன்னகையுடன் வீடு திரும்பி சற்று மது அருந்தினாள் பூங்குழலி. அவள் நினைத்தது போல மது சற்று உள்ளே போனதும் சிரித்த முகத்துடன் வீடு திரும்பினாள் பூங்குழலி. யாருடனும் பேசாமல் நேராக சோமனின் அறைக்கு சென்று அவனுடன் உட்கார்ந்தாள் பூங்குழலி. மனக்குழப்பங்களுடனும் சோர்வுடனும் தென்பட்ட அவன் தோள் மீது கை போட்டு, சோமா, நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் ஒர்த்தே இல்ல. அந்த ஆள் எப்படி நினைச்சாலும் நமக்கு என்ன வந்துச்சு? அந்த ஆள்னால உனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குல்ல. இந்த மாதிரியான மரியாதை எல்லாம் உனக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கா? இவங்க யாரும் உன்னை இதுக்கு முன்னாடி ஒரு ஆளா கூட மதிச்சிருக்காங்களா? இவங்க கண்ணுக்கெல்லாம் நீ ஒரு மனுஷனா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கியா? இப்ப பாரு, எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு வரவேற்பு, எவ்வளவு மரியாதை. அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. வாழ்க்கைங்கிறது தோசை மாதிரி, ஒரு சைடு தீஞ்சாலும் இன்னொரு சைடு வெள்ளையா இருக்கும். ஒரு சைடு தீஞ்சாதான் இன்னொரு சைடு உனக்கு டேஸ்டா இருக்கும். 2 சைடும் தீஞ்சதுன்னா நல்லா இருக்காது. 2 சைடும் தீயவே இல்லைன்னா வெந்தும் இருக்காது. இன்பம் துன்பம் ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை. அதனால மனசை தளர விடாம சந்தோஷமா மொமெண்ட என்ஜாய் பண்ணு, ஜாலியா வாழ்க்கைய வாழு என்றாள் பூங்குழலி. ஒருவர் மது அருந்தினால் அவரது மனநிலை எவ்வாறு இப்படி ஒரே அடியாக மாறுகிறது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டான் சோமன். இந்த உலகத்தின் அநீதியை கண்டு மனம் வருந்தி வாடியிருந்த தன் அக்கா கொஞ்சம் குடித்த பிறகு இந்த உலகத்தையே எவ்வளவு அழகாக பார்க்கிறாள் என்று நினைத்து சிரித்தான் சோமன். மறுபுறம் தன் அக்கா சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்கு புத்துணர்ச்சியை கொடுத்தது. வாழ்க்கை என்பது தோசை மாதிரிதான் என்பதை நினைத்து புன்னகைத்தான். அவ்வளவு நேரம் அவ்வளவு ஆரவாரங்கள் கொண்டு வராத அந்த புன்னகையை அவனது அக்கா கொண்டு வந்தாள். இப்படி ஒரு அக்கா கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் சோமன். பூங்குழலி மது போதையில் ஏதும் உளறிவிடக் கூடாது என்று அவளை அப்படியே மெத்தை மீது படுக்க வைத்து போர்வை போர்த்திவிட்டு உறங்க வைத்தான் சோமன். சோமன் அகாடமியில் தேர்ச்சி பெற்ற சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக அவன் வீட்டில் அவனுக்கு பிடித்த மாட்டிறைச்சி பிரியாணியும் ரசகுல்லாவும் சமைத்தனர். மறுபுறம் ஆதன் பாடி ரீஃபைனிங் பயிற்சிகளை மேற்கொள்ள ஆயத்தமானான். முதல் பயிற்சி தியானம். இந்த தியானத்தை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. உடம்பில் இருக்கும் 8 சக்கரங்களையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி எந்த சக்தியையும் வீணடிக்காமல் மனதை ஒருநிலைப்படுத்தி அதன் பிறகுதான் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் என்னவென்றால், எந்த நிதானமும் இல்லாமல் நேரடியாக சக்திகளை வெளியிட்டால் அது ஒரு பச்சை திரவ வாயுவாக உடம்பை சூழ்ந்து மிகப்பெரிய வலிமையை கொடுத்தாலும் சற்று நேரத்திலேயே அவனின் உடம்பு துவண்டு போய்விடும். அப்படி துவண்டு போவதற்கான காரணம் என்னவென்றால், உடம்பிலிருந்த சக்திகள் ஒரேடியாக வெளியே வந்து
மிக பெரும் வலிமையான பச்சை திரவ வாயுவாக மாறுவதுதான். இதை தவிர்க்கத்தான் தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்தி நிதானத்தை பெற்று அதன் பிறகு சக்திகளை பொறுமையாக வெளிக்கொணர்ந்து கடினமான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஸ்பிரிட்டுக்கே அவ்வளவு மெனக்கெடல் வேண்டும் என்றால் ஆதன் வைத்திருக்கும் டிராகன் ஸ்பிரிட்டிற்கு எவ்வளவு மெனக்கிட வேண்டி இருக்கும். மற்ற ஸ்பிரிட்டுகளை ஒப்பிட்டு பார்க்கையில் டிராகன் ஸ்பிரிட் மிகவும் அதீத சக்தி உடையது. அது வழக்கமாக செயல்படும் சக்தியை சமாளிக்கவே தனி ஒரு வலிமை வேண்டும். மற்ற ஸ்பிரிட்டுகள் ஒன்று சேர்ந்தால்தான் அது டிராகன் ஸ்பிரிட்டுக்கு சமமானதாகும். அப்படி ஒரு ஸ்பிரிட்டிடம் இருந்து வழக்கத்திற்கு அதிகமான சக்தியை வெளிக்கொணர செய்வது சாவுக்கத்தியில் நடனம் ஆடுவது போன்றதாகும். ஆனாலும் துணிச்சலாக அந்த நடனத்தை ஆட ஆயத்தமானான் ஆதன். ஆதன் இந்த பயிற்சியை மேற்கொள்ள துணிச்சலாக முடிவை எடுத்தது தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. தியானத்தை முடித்த ஆதன் ஒரு பெரிய பாறையை ஒரே அடியில் இரண்டாக பிளக்கும் ஒரு பயிற்சியை மேற்கொள்ள ஆயத்தமானான். மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பாறையின் மீது நின்று தாக்குதலை மேற்கொள்ள தயாரானான். அவ்வளவு நேரம் அவன் தியானம் செய்தும் அவனை மீறி அந்த பச்சை திரவ வாயு வெளிவந்தது. இதற்கு முன்பு அது வெளிப்பட்ட சமயங்களை விட தற்போது மேலும் வலிமையானதாக வெளிவந்தது. அது கிட்டத்தட்ட ஆதனின் அனைத்து சக்தியும் உறிஞ்சியது. எப்போதும் அந்த பச்சை திரவம் வெளிவந்தால் வலிமையாக உணரும் ஆதன் இந்த முறை மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். அந்த பச்சை திரவ வாயுவின் ஈர்ப்பு சக்திக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. நடப்பதை குறுக்கே சென்று தடுத்தால் ஆதனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்று அச்சத்துடன் வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இந்த பச்சை திரவ வாயு அவனது வலிமையை உறிஞ்சி எடுப்பது இது முதல் முறை அல்ல என்றாலும் இந்த அளவு தீவிரமாக முழு சக்தியும் உறிஞ்சி எடுப்பது இதுவே முதல் முறை. இதற்கு முன் நடந்த போதெல்லாம் கொஞ்சம் சக்தியை எடுத்துக்கொண்டு இரட்டிப்பாக கொடுப்பதுதான் வழக்கம். இந்த முறை எதிர்பார்க்கும் சக்தி பெரிதாக இருப்பதால் இழுக்கும் சக்தியும் அதிகமாக இருந்தது. இப்படி பயிற்சி செய்வது அவன் உடல்நிலையை நோகடிக்கும் என்று புரிந்து கொண்டான் ஆதன். முதலில் இந்த ஈர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முடிந்த அளவு அந்த திரவ வாயுவுடன் போராடினான் ஆதன். ஆனாலும் அவனால் அதை எதிர்த்து போராட முடியவில்லை. ஆதன் விட்டுக் கொடுக்க ஆரம்பித்தான். அதைக் கண்டு தொண்டைமான் நெடுஞ்செழியன் அதிர்ச்சியானான். இந்த சமயத்தில் ஆதன் விட்டுக் கொடுத்து விட்டால் அவன் உயிரே போய்விடும் என்று பயந்து, ஆதன் விட்டுறாத, விட்டா நீ போயிருவ, விடாம சண்டை போடு, நீ சாதாரண ஆள் இல்ல, நீ ஒரு டிராகன் வாரியர், நீ கரிகாலனோட புள்ள, பைரவ வம்சத்தோட வாரிசு, இவ்வளவு பெரிய சக்தி உன்னை தேர்ந்தெடுத்திருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, காரியம் இருக்கு, போராடு, தூண்டு போகாத, கண்டிப்பா உன்னால முடியும், விட்டுறாத 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 என்று பெரும் கூச்சலிட்டு துவண்டு கிடக்கும் ஆதனை ஊக்குவித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தன் மாமா ஊக்குவித்ததால் புதுவித தன்னம்பிக்கை அவனுக்குள் பிறந்தது. இதனுடன் எப்படியாவது போராடி ஜெயிக்க வேண்டும் என்றும் விட்டுக் கொடுத்து தோற்றுவிடக் கூடாது என்றும் பல்லை கடித்துக் கொண்டு போராடினான் ஆதன். திடீரென்று அந்த திரவவாயு உருண்டை வெடித்தது. ஆதனை சுற்றி அத்தனையும் கருப்பானது. ஆதனுக்கு எந்த வெளிச்சமும் தெரியவில்லை. கருப்பான ஒரு வெற்றிடத்தில் மிதந்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தான். ஒரு சில வினாடிகள் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்றாலும் பதட்டத்தை குறைத்து மூளையை உபயோகித்தான். அப்போதுதான் தன்னுடைய ஆன்மா வாழும் வெற்றிடத்தில் இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டான் ஆதன். மெல்ல அந்த வெற்றிடத்தில் நீந்தி வெளிச்சக்கூரை தேடினான். இது குறித்து ஆதன் தன் தாத்தாவின் குறிப்புகளில் படித்திருந்தது அவன் நினைவுக்கு வந்தது. எந்த பதட்டமும் அடையாமல் அமைதியாக கண்களை மூடி தியானம் செய்தான். அந்த இருட்டை மறந்து மற்றொரு வெற்றிடத்தில் நுழைந்தான் ஆதன். அங்கு பிரகாசமான ஒரு ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை நோக்கி படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த படிக்கட்டுகள் பழுப்பு நிற பவளங்களால் கட்டப்பட்டிருந்தன. மிகவும் அழகான அந்த இடத்தை உணரும் போது ஆதனுக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினான். பதட்டத்தின் பிடியில் சிக்கி தவறி மறுபடியும் அந்த இருட்டு வெற்றிடத்துக்குள் விழுந்து விடுவோம் என்று ஆதன் புரிந்து கொண்டான். இதனால் மெல்ல அந்த இடத்திலிருந்து அடிமேல் அடி வைத்து பதட்டமில்லாமல் நகர்ந்தான். அப்படி நகர்ந்து நகர்ந்து படிக்கட்டிடம் வந்து சேர்ந்தான். அந்த படிக்கட்டில் ஒரு குறிப்பு இருந்தது. அதை எடுத்து ஆதன் படித்தான். அதில், நீங்கள் இந்த படிக்கட்டில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் 1000-ல் ஒருவன். இந்த இடத்திற்கு வருவது சுலபமான காரியம் அல்ல. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த படிக்கட்டு உங்களை வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் இந்த படிக்கட்டு மிகவும் நேர்த்தியான பழுப்பு நிற பவள கற்களால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியம். பதட்டத்துடன் தவறான படியில் கால் எடுத்து வைத்தாலோ அல்லது தவறாக நடந்தாலோ இந்த படிக்கட்டுகள் உங்களை சறுக்க வைத்து மீண்டும் அந்த கருப்பு வெற்றிடத்துக்குள்ளேயே தள்ளிவிடும். இதை மனதில் வைத்துக் கொண்டு படிகளில் கவனம் செலுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அது எந்த இடம், ஏன் இங்கு ஆதன் இந்த வேடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது, இது அனைத்தும் எப்படி அவனுக்கு 6ஆம் நிலை உடலை பெறுவதற்கு உதவப் போகிறது என்று எதுவும் புரியவில்லை என்றாலும் அந்த குறிப்பில் போட்டிருப்பது போல் கவனத்துடன் அடிகளை எடுத்து வைத்தால் கண்டிப்பாக சேரும் இடம்
அவன் சேர வேண்டிய இடமாகத்தான் இருக்கும் என்று நம்பி படிகளில் நடக்க ஆயத்தமானான் ஆதன். முதல் படிக்கட்டில் காலெடுத்து வைக்கும் போது வழுக்க கீழே விழுந்து அந்த இருட்டு வெற்றிடத்திலேயே சிக்கி தவிப்போமோ என்று பயந்து நடுங்கினான். அப்படியே உறைந்து முதல் படிக்கட்டிலேயே நின்றான். அடுத்தடியில் வழுக்கிவிட்டால் என்ன செய்வது என்று அச்சப்பட்டான். இருப்பினும் அடுத்தடி எடுத்து வைக்காமல் அங்கேயே நின்றால் அடுத்த நிலைக்கு போக முடியாது என்று புரிந்து கொண்டு தைரியத்தை வரவழைத்து படிக்கட்டில் ஏற ஆயத்தமானான் ஆதன். ஒரு சில இடங்களில் வழுக்கினாலும் எங்கும் விழுந்து விடாமல் ஒரு வழியாக ஆதன் கடைசி படிக்கட்டை வந்து சேர்ந்தான். அங்கு வந்ததும் தான் அவனுக்கு புரிந்தது இவ்வளவு நேரம் அவன் தன் வாழ்க்கையை திரும்ப வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று. அந்த பெரும் வெடிப்புதான் அவனது பிறப்பு. அந்த இருள்தான் அவன் தென்பாலி நாட்டில் வாழ்ந்த வாழ்க்கை. அங்கிருந்து உண்மையை புரிந்த பிறகு வெளியேறி தன் உண்மையான ஆற்றலை புரிந்து கொண்டு சில பகை இருந்தாலும் நல்ல நண்பர்கள் கிடைத்த ஒரு அழகான இடத்திற்கு அவன் வந்தான். அதுதான் அந்த பழுப்பு நிற படிக்கட்டுகளை சுமந்த வெற்றிடம். மற்றொரு வெளிச்சம் அவன் முன் தெரிகிறது. ஆனால் அதற்கு எடுத்து வைக்க வேண்டிய அடிகள் மிகவும் ஆபத்தானதாக இருக்கப் போகின்றது. இதை குறிக்கும் விதமாகத்தான் பழுப்பு நிற படிக்கட்டுகள் வழுக்கும் வண்ணம் இருந்தது. ஆக இதிலிருந்து அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பல பிரச்சனைகள் அவனை சூழும். அதை சரிவர கையாண்டு அடுத்த படியில் தடுமாறாமல் அடியெடுத்து வைப்பதில்தான் அவனது வெற்றியே அடங்கியிருக்கிறது. எங்காவது தவறான அடியை எடுத்து வைத்து தவறி விழுந்தால் அவன் வந்த இடத்திற்கு மீண்டும் போய்விடுவான். அந்த உண்மைகளை புரிந்த பிறகு ஏன் இங்கு வந்தோம், ஏன் இந்த வேடிக்கைகளை சந்திக்கிறோம் என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டான் ஆதன். எப்படி அந்த படிக்கட்டின் முதல் படியில் காலெடுத்து வைக்கும் போது தடுமாறி நின்றானோ அதேபோல்தான் இப்போதும் அவன் தடுமாறி நின்றான். இந்த சூழ்நிலையில் அச்சம் தவிர்த்து தன்னம்பிக்கையுடன் அதே சமயம் நிதானத்துடன் அடுத்தடுத்த படிக்கட்டுகளில் அவன் காலடியை எடுத்து வைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வெளிச்சத்தை அவன் வந்து சேர்வான் என்று புரிந்து கொண்டான் ஆதன். இந்த உண்மைகளை புரிந்து அந்த கதவின் வழியாக நிஜ உலகத்திற்கு வந்து சேர்ந்தான். இப்போது அவன் உடல் முன்பு இருந்ததை விட மிகவும் வலிமை வாய்ந்ததாக தென்பட்டது. அவன் 6ஆம் நிலை உடலை அடைந்து விட்டான் என்று நம்பினான். இவ்வளவு நேரம் மயக்க நிலையில் பச்சை நிற திரவ வாயுவால் சூழப்பட்டு காற்றில் சுய நினைவின்றி மிதந்து கொண்டிருந்த ஆதன் முழிப்புக்கு வந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன் மெல்ல எழுந்து நிற்க அந்த பச்சை திரவ வாயு அவனது உடலில் கலந்தது. மறுபிறவி எடுத்தது போன்ற உணர்வுடன் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு அடியை அந்த பாறையின் மீது கொடுத்தான். பாறை சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அதைக் கண்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் செஞ்சிட்ட, நான் இப்போ ஒரு 6ஆம் நிலை வீரன். வெள்ளி மஞ்சள் மலையின் மீது பயிற்சிக்கு சென்ற ஆதன் பல இக்கட்டான சந்தர்ப்பங்களை கடந்து ஒரு வழியாக 6ஆம் நிலை வாரியராக உருவெடுத்தான். இனி அவன் அட்டோரியனை கண்டு பயப்பட தேவையில்லை. அட்டோரியனுக்கு சமமான, சொல்ல போனால் அட்டோரியனை விட மிகப்பெரிய பலசாலியாக உருவெடுத்தான் ஆதன். ஆனாலும் அந்த வலிமை அவன் கனவுகளை மெய்ப்படுத்த போதுமானதல்ல. புகழ்பெற்ற பைரவ வம்சத்தின் மீட்பு பணியே அந்த வம்சத்தின் மாவீரன் கரிகாலனின் மகனான ஆதனிடம்தான் இருந்தது. அந்த கனவை கரை சேர்க்க ஆதனுக்கு இதைவிட பன்மடங்கு அதீத பலம் தேவைப்பட்டது. அந்த வெற்றிடத்தில் அவன் பயிற்சி செய்த போது கற்றுக்கொண்ட பாடத்தின்படி சரியான அடிகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுத்து வைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த அதீத பலத்தை அடைந்து அவன் சேர வேண்டிய இடத்தை சேர்ந்து கனவுகளை மெய்ப்படுத்த முடியும் என்று ஆதன் நம்பினான். ஆதன் அகாடமிக்கு திரும்புவதற்கு முன் ராஜகுரு சாத்தனாரை வியக்க வைக்கும் வகையில் தன் சக்திகளை மேம்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சோமன். இப்படி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டும் பலகாரங்களை சுவைத்துக் கொண்டும் படுத்து உறங்கிக் கொண்டும் நாட்களை கடத்தினால் இப்படியே தேங்கிதான் போவோம் என்று புரிந்து கொண்டான். வீட்டை விட்டு வெளியேறினால் கண்டிப்பாக என்ன செய்வது என்று தெரியாமல் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவோம் என்று தன்னைத்தானே வீட்டை விட்டு வெளியேற்றிக் கொண்டான் சோமன். ஆனால் ஒரு விஷயம் பாக்கி இருந்தது. அவன் முன்னாள் காதலி சஜியாவிடம் பேச விருப்பப்பட்டான் சோமன். அவளிடம் எப்படியாவது பேச வேண்டும் என்று அக்கா பூங்குழலியிடம் உதவியை நாடினான் சோமன். பூங்குழலி முதலில் உதவி செய்ய மறுத்தாலும் சோமன் கெஞ்சி கேட்டதால் இறுதியில் உதவி செய்ய ஒப்புக்கொண்டார். அதன்படி சஜியாவை ஆற்றங்கரைக்கு கூட்டி வந்தால் பூங்குழலி. இருவரும் ஆற்றங்கரையில் சந்தித்தனர். இருவரும் பிரிந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆனது. அதன் பிறகு இப்போதுதான் சந்திக்கிறார்கள். முதலில் இருவருமே பேச தயங்கினார்கள். பின் சோமனே சொல்ல வந்ததையாவது சொல்லிவிட்டு போகலாம் என்று பேச ஆயத்தமானான். எப்படி இருக்க என்று சோமன் கேட்க, நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க என்று கேட்டாள் சஜியா. நானும் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன், ஏதோ போது என்று சோமன் கூற, ஓ நல்ல விஷயம், நல்லா இருந்தா சந்தோஷம் என்றாள் சஜியா. இப்படியே சற்று நேரம் தயங்கிய பேச்சுகள் போக கேள்விப்பட்ட மதுரா அகாடமில சேர்ந்துட்டியாமே, வாழ்த்துக்கள்,
என்று அந்த தயக்க வார்த்தைகளை உடைத்தாள் சஜியா. ஒரு வழியாக அவளே அதை பற்றி பேச எடுத்து விட்டாள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான் சோமன். இப்படியே இதை பிடித்துக் கொண்டு சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு கிளம்பி ஓடிவிடலாம் என்று நினைத்தான் சோமன். ஆமா, இது ஒரு பெரிய கதை, என்னென்னமோ ஆச்சு, எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா தெரியல, கனவு மாதிரி இருக்கு எல்லாமே. நான் அகாடமிக்குள்ள போவேன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். அகாடமிக்குள்ள போய் சண்டை போட்டு ஜெயிக்கவும் செஞ்சு, பேச வேண்டியதை பேசவும் செஞ்சு, அதே சமயம் தேர்ச்சியும் ஆகி, அதுவும் ராஜகுரு சாத்தனார் கிட்ட சிஷ்யனா சேருவேன்லாம் ஒரு துளி கூட எதிர்பார்க்கல. எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா சிறப்பா நடந்துச்சு என்று ஒரு வழியாக சொல்ல வந்ததை சொன்னான் சோமன். இப்போது அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதை கேட்டவுடன் அவனை காண இங்கு வந்ததற்கு நன்றி மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று நினைத்தான். ஆனால் அதற்குள் அவள் ஏதோ சொல்ல முற்பட்டாள். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு சோமா. நான் எப்பவுமே உன்னை ஹீரோ மாதிரி தான் பார்த்தேன். நீ செய்யற எல்லாமே எனக்கு ரொம்ப சரியா பட்டுச்சு. நீ பேசுற எல்லாமே எனக்கு ரொம்ப சரின்னு தோணுச்சு. ஒரு டைம் உன் முகத்தை பார்க்கும் போதும் எப்படி ஒரு ஆளு இவ்வளவு அறிவாளியா, புத்திசாலியா, அதே நேரத்துல இவ்வளவு எளிமையா ஜாலியா இருக்க முடியும்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுட்டே இருப்பேன். கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய ஆளா வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும். பல நாள் இப்படி ஒருத்தோட நம்ம பழகிட்டு இருக்கோம்னு நினைச்சு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா. இப்பவும் உன் மேல அந்த நினைப்பு தான் எனக்கு இருக்கு. ஆனா என்று இழுத்தபடி தன் வாக்கியத்தை நிறுத்தினாள் சஜியா. ஆனா என்ன என்று சோமன் ஆர்வமாய் கேட்க, நீயும் நானும் வாழ்க்கையில வேற வேற திசையில போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நீயும் நானும் நினைச்சா கூட இத ஒட்ட வைக்க முடியாது. நான் உன்னை இன்னும் காதலிக்கிறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது உடைஞ்சு போச்சு. இத ஒட்ட வைக்க உன்னாலையும் என்னாலையும் முடியாது. நானே ஒட்ட வைக்கலான்னு வந்தாலும் உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால மனசை தேத்திட்டு என்னோட வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் நான் உன்னை சந்திக்கிற கடைசி சந்திப்பா இருக்கும் என்றாள் சஜியா. முடிவு பண்ணிட்டியா, அவ்வளவுதானா என்று சோமன் கேட்க, ஆமா சோமா என்றாள் சஜியா. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சொல்றது சரிதான். நம்மளே நினைச்சாலும் இத ஒட்ட வைக்க முடியாது. நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நானும் உன் நினைப்பிலே உட்காந்துட்டு கரைஞ்சிட்டு இருக்கிறது சரியா இல்ல. என்னோட வாழ்க்கை நீ சொல்ற மாதிரி எங்கேயோ போயிட்டு தான் இருக்கு. நானும் உன்னை மறந்துட்டு வாழ்க்கையில அடுத்த வேலையை பார்த்துட்டு போறேன். நீ என்ன நினைச்சிட்டு உருகிட்டு இல்லாம அடுத்த வேலையை பாரு, உடம்ப பாத்துக்கோ. நான் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா, தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சிரு என்றான் சோமன். உன்கிட்ட தப்பே இல்ல சோமா, நான் தான் உனக்கு சரியானவ இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற, நீ இதை விட இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவ, பல பேரை பாப்ப, பெரிய ஆளா வருவ. நம்பிக்கையை விடாம தைரியமா நீ பண்ணணும். நினைக்கிறத பண்ணு. இதுக்கப்புறம் நான் உன்னை பாப்பேனான்னு தெரியல. பார்த்தா நல்லா இருக்கும், பாக்கலைனாலும் நல்லாதான் இருக்கும். வாழ்க்கை எப்படி போகுதோ அப்படியே போவோம். சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம். போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் சஜியா. இவ்வளவு நாள் உறுதுணையாக இருந்ததற்கும் இப்போது சோமன் கூப்பிட்டவுடன் சஜியா வந்ததற்கும் அவன் நன்றி தெரிவிக்க ஆசைப்பட்டான். ஆனால் அவள் வந்தது இனி இருவரும் சந்திக்காமல் இருப்பது பற்றி நன்றி சொல்லிவிட்டு போவதற்கு தான் என்று சோமனுக்கு புரிந்த பிறகு அந்த நன்றி என்னும் வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போனது. இதற்கு மேல் நன்றி தெரிவித்தாலும் அந்த நன்றியில் உயிர் இருக்காது என்பதால் ஏதும் சொல்லாமல் அவள் அங்கிருந்து வெளியேறுவதை மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் சோமன். தன் வாழ்வில் 2 வருட காலம் உறுதுணையாக இருந்த ஒருத்தி அவனை விட்டு விலகி செல்வதை நினைத்து சற்று கண்ணீர் விட்டான் சோமன். இருப்பினும் பிரிவுகள்தான் மனிதனுக்கு புதிய பாதைகளை அறிமுகப்படுத்தும் என்று சோமன் புரிந்திருந்ததால் மனதை தேற்றிக் கொண்டு அவன் தேர்ந்தெடுத்துள்ள புதிய பாதையை நோக்கி பயணப்பட்டான். அந்த பாதைகளில் என்ன சிரமம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தான் சோமன். இந்த பாதை அவன் தேர்ந்தெடுத்த பாதை என்பதால் இதில் நிகழும் இன்ப துன்பங்கள் அனைத்திற்கும் அவன் பொறுப்பேற்க தயாராக இருந்தான். தன் அக்காவிடம் பேசிவிட்டு பயிற்சிகள் செய்ய காடுகளை நோக்கி விரைந்தான் சோமன். அவன் கண்களில் லட்சிய வெறி தெரிந்தது. எடுத்த சபதங்களை முடிக்க வேண்டும் என்று சோமனின் உள் உணர்வுக்குள் ஒரு நெருப்பு இருந்தது. அந்த நெருப்பை அணைய விடாமல் தீயாக பயிற்சிகளை மேற்கொண்டான் சோமன். மிகவும் நுட்பமான பல தாக்குதல் கலைகளை கற்றுத் தேர்ந்தான் சோமன். ஆதன் ஒருபுறம் 6ஆம் நிலை வாரியராக உருவெடுத்திருக்க, மறுபுறம் சோமன் பல நுணுக்கமான தாக்குதல்களை கற்றுத் தேர்ந்து வாரியராக உருவெடுத்தான். இருவரும் இணைந்து போராடினால் கண்டிப்பாக கெப்லர் கிரகத்தின் அமைதியை நிலைநாட்ட தேவையான சக்தியை உற்பத்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருவரும் பயிற்சிகளை மேற்கொண்டனர். கிட்டத்தட்ட 10 நாள் வெள்ளி மஞ்சள் மலையில் ஆதன் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அதே 10 நாள் சோமன் கிழக்கு சோழபுர காடுகளில் பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அந்த 1 மாதம் முழுவதும் தன்னம்பிக்கையுடன் பல இக்கட்டான பயிற்சிகளை இருவரும் மேற்கொண்டனர். அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்ற மிகவும் உறுதியுடன் போராட வேண்டியதிருக்கும் என்று அறிந்திருந்தார்கள். அதனாலேயே மிகவும் கடுமையான பயிற்சிகளை எந்த பயமும் இல்லாமல் துணிச்சலுடன் மேற்கொண்டனர். ராஜகுரு நெடுமுடியின் மரணம் சோழபுரத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வரும் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக மிகவும் அமைதியான முறையில்
ராஜகுரு நெடுமுடியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சோழபுரத்தில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட கெப்லர் கிரகத்தில் இருந்த மிகப்பெரிய அரசர்கள், ராஜகுருக்கள் அனைவரும் ராஜகுரு நெடுமுடியின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டனர். ஆனால் யாருக்கும் யாருடனும் சண்டை வரவில்லை. ராஜகுரு நெடுமுடி வாழ்ந்து சென்ற வாழ்க்கைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மிகவும் அமைதியான முறையில் அந்த இறுதி சடங்குகளை அரங்கேற்றினார்கள் சயகன் வம்சத்தினர். எந்த கோபத்தையும் எந்த பழிவாங்கும் உணர்வையும் அந்த கணத்தில் காட்டக்கூடாது என்று மிகவும் கட்டுப்பாடுடன் இருந்தார்கள். இருப்பினும் ராஜகுரு நெடுமுடியின் மரணத்திற்கு காரணமான தொண்டைமான் நெடுஞ்செழியனையும் ஆதனையும் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று மிகவும் வெறியுடன் இருந்தார்கள். ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் பல்லை கடித்துக் கொண்டு சூழ்நிலையை கையாண்டார்கள் சயகன் வம்சத்தினர். கிட்டத்தட்ட 1 மாதம் இப்படியே செல்ல அனைவரும் மீண்டும் அகாடமியை நோக்கி புறப்பட தயாரானார்கள். நீ அங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். அன்னைக்கு மட்டும் நான் உன் கூட இல்லைன்னா அங்க என்ன நடந்திருக்குன்றத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்போ நீ மறுபடியும் அகாடமிக்கு போற. அகாடமில என்னதான் ராஜகுரு சாத்தனார் உன் கூட இருந்தாலும் எந்த நேரத்துல எந்த ஆபத்து வரும்னு உன்னால கணிக்க முடியாது. எல்லா நேரமும் நீ சாத்தனார் கூட இருக்க மாட்ட. எல்லா நேரமும் யாரும் உன்னை காப்பாத்த முடியாது. நீதான் பாதுகாப்பா இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா சமாளி. யார பார்த்தும் பயப்படாத. இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தான். போக போக எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கும். அதை சமாளிக்கிற அளவுக்கு உன்கிட்ட சக்தி இருக்கணும், பக்குவம் இருக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா அடுத்தடி எடுத்து வை. வெற்றி நிச்சயம் என்று தன் மாப்பிள்ளை ஆதன் அந்த இடத்தை விட்டு கிளம்புவதற்கு முன் சில அறிவுரைகளை கொடுத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. நீங்க சொன்ன மாதிரியே நானும் ரொம்ப தெளிவா பக்குவமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எது நடந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்னு சமாளிச்சு அடுத்தடி எடுத்து வச்சு காட்டுறேன். என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை லட்சியங்களையும் நிறைவேற்றுறதுக்கான வலிமையை தேடிதான் நான் போறேன். அந்த பயணத்துல குறுக்கால யார் வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதே சமயம் நிதானமா இருக்க வேண்டிய இடத்துல நிதானமா இருப்பேன் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான் ஆதன். ஆதனுக்கு சோமனை பார்க்க போகிறோம் என்ற ஆவல் மிகப்பெரிய அளவில் இருந்தது. சோமனை பார்த்து அவரிடம் இவ்வளவு நாள் தான் என்னென்ன கற்றுக்கொண்டான் என்றும் என்னென்ன நடந்தது என்றும் தெளிவாக விவரிக்க மிகவும் ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருந்தான் ஆதன். மறுபுறம் சோமனும் ஆதனிடம் நடந்த விஷயங்களை விவரிக்க காத்துக் கொண்டிருந்தான். அதுபோக ஆதனிடமிருந்து என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் சோமன். ராஜகுரு நெடுமுடியின் இரங்கல் கூட்டத்திற்கு யாரும் எதிர்பாராத ஒருவர் வந்திருந்தார். அவர்தான் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு நெடுமுடியின் முன்னாள் நண்பன் தான் ராஜகுரு நிலவேந்தன். பல ஆண்டுகளுக்கு முன்பு சாத்தனாருடன் நடந்த போரில் சமாதானமாக போனதற்கு கோபித்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறி கண்காணாமல் போயிருந்தார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு நிலவேந்தன் ஒரு மிகப்பெரிய வீரன். அவரால் நிலத்தை 2ஆக பிளக்க முடியும். பிளந்த நிலத்தை ஒன்றாக சேர்க்க முடியும். அவ்வளவு பெரிய பலசாலி அவர். ராஜகுரு நெடுமுடியின் மரண செய்தி கேட்டு கோபத்துடன் கிளம்பி இங்கு வந்துள்ளார் என்று அனைவரும் புரிந்து கொண்டனர். நான் உங்ககிட்ட எல்லாம் அப்பவே சொன்னேன், அந்த ஆளை உயிரோட விட்டுருக்க கூடாதுன்னு. அப்பவே நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? அவனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கணும்டா. நீங்க இப்ப கொடுக்கிற மரியாதை எதுவுமே மரியாதை கிடையாது. பயந்து ஓடி வந்துட்டு இங்க ராஜ மரியாதை கொடுக்கறீங்களா? இதெல்லாம் பண்றதுக்கு ஒத்த பனை மரத்துல தூக்கு மாட்டி சாகலாம். தூ, வெக்க கட்டவங்களா? நீங்க எல்லாம் சோறு தானே சாப்பிடுறீங்க, சொரணையே இல்லையா உங்களுக்கு எல்லாம் என்று கண்டபடி அனைவரையும் ஏசினார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுருக்கு வணக்கம். நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று அதிகமான் கூற, ஓ அதனாலதான் என் நண்பனை சாக விட்டீங்களா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் உயிர் நண்பனை நீங்க கொன்னுட்டீங்கடா. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? நீ எல்லாம் எப்படிடா ராஜாவான? ஒரு நாட்டோட உயர்ந்த ராஜகுருக்கே இந்த நிலைமைனா நீ எல்லாம் எப்படிடா நல்ல ராஜாவா இருப்ப? நீ எல்லாம் ஏன்டா உயிரோடு இருக்க என்று கண்டபடி அதிகமான ஏசினார் ராஜகுரு நிலவேந்தன். நாங்க இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. இது முழுக்க முழுக்க எங்களோட தப்புதான். ஆனா நாங்க இந்த சூழ்நிலையில எந்த முடிவெடுத்தா சரியா இருக்குன்னு யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாத்தனார் பத்தி மட்டும் இல்ல. ராஜகுரு நெடுமுடிய கொண்டது தொண்டைமான் நெடுஞ்செழியன். அது மட்டும் இல்ல, கரிகாலனோட வாரிசு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன் அவனோட படைய அங்க கூட்டிட்டு வந்து ராஜகுரு நெடுமுடிய கொலை பண்ணான். இதை கேட்டவுடன் ராஜகுரு நிலவேந்தன் மிகவும் ஆச்சரியப்பட்டு வாயடைத்து போனார். இந்த சூழல் எவ்வளவு நெருக்கடியானது என்பதை புரிந்து கொண்டு ஏதும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றார். நான் உங்களை பார்க்கணும் என்று தழுதழுத்த குரலில் கடும் கோபத்துடன் சொன்னார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு நிலவேந்தன் இனி என்ன செய்ய போகிறார்? ராஜகுரு நிலவேந்தன் தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு எதிராக போர் தொடுப்பாரா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.